நம்ம பேசக்கூடிய பெண்ணியம் அப்படிங்கிறது பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா முற்போக்கு பேசக்கூடிய ஒரு சமூகத்துக்கிட்ட, ஒரு நகர்ப்புறத்துல இருக்கிற சமூகத்துக்கிட்ட, ஒரு மிடில் கிளாஸ் வர்க்கத்துக்கிட்ட தான் திருப்பி திருப்பி நம்ம வந்து பெண்ணியம் பேசிட்டு இருக்கோம். இந்த ஆண்கள் வந்து ஓரளவுக்கு தெளிவோட இருக்கிறாங்க, நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனா உண்மையிலே பெண்ணியம் யார்கிட்ட பேச வேண்டியிருக்கு அப்படின்னா அடித்தட்டுல இருக்கிற ஆண்கள் கிட்ட தான் நீங்க பேச வேண்டியிருக்கு. சாதியத்தில் ஊறி போய் கிடைக்கிற, ஆணாதிக்கத்தில் ஊறி போய் கிடைக்கிற ஆண்கள் கிட்ட தான் பேச வேண்டியிருக்கு. ஆனா அவங்க கிட்ட நம்ம உரையாடுறதுக்கான ஒரு வெளியே இன்னைக்கு வரைக்கும் இங்க நம்ம கிட்ட உருவாகல. We don't have that kind of a space. ஒரு காலத்துல இயக்கங்கள் ரொம்ப வேகமாக இங்க செயல்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த இயக்க வெளியில அந்த ஆண்களை உள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வலதுசாரியும் சரி, சாதி சங்கங்களும் சரி, அவங்க தான் வந்து அதிகமாக கோலோச்சுறாங்கன்றப்ப அவங்க தான் இவங்களுக்கு எக்ஸாம்பிளை செட் பண்றாங்க. அதை பார்த்து தான் இந்த அடித்தட்டு ஆண்கள் வளர்றாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு நகர்ப்புறத்தை சேர்ந்த நடுத்தர வர்க்க அல்லது மேல்தட்டு வர்க்க பெண்களை பார்த்த உடனே அவங்க ஒரு போக பொருளாக ஒரு பயன்படுத்தக்கூடிய பொருளா தான் அவங்களுக்கு தெரியுறாங்க. இட் இஸ் நாட் அ சேஃப் ஸ்பேஸ். அப்போ அவங்க கிட்ட நீங்க போய் உரையாடல் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பான வெளியையே நம்மளால உருவாக்க முடியல. அதனாலதான் பெரும்பாலும் இப்ப என்னை வந்து பள்ளி கல்லூரிகள்ல எங்கேயாவது வெளியூர்களுக்கு பேச கூப்பிடுறாங்கன்னா முதல் ஆளா கிளம்பி போயிடுறது பைய தூக்கிட்டு. அது எந்த ஊரா இருந்தாலும் சரி. ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அல்லது நம்ம சொல்ற அந்த டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல இருக்கிற ஆண்கள் கிட்ட தான் அதிகமா பேச வேண்டியிருக்கு. அவங்க கிட்ட நம்ம உரையாடாம நம்ம பெண்ணியத்தை வளர்த்து இருக்க முடியாது, நம்ம முற்போக்கு பேச முடியாது. ஆனா அந்த வெளியை வந்து வி ஷுட் கீப் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கான ஸ்பேஸ் எங்கேயாவது இருக்கா பேசுறதுக்கு, அவங்க கிட்ட போய் நம்ம வந்து சேர முடியுமா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.